முதலில் டாப் 3 தலைப்புச் செய்திகள். பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற்ற நிலையில் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சென்னையில் இளைஞர்கள் பைக் ரேஸ் சென்று விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹைதராபாத்தில் உயிர் நண்பனை பட்ட பகலில் கத்தியால் கொடூரமாக தாக்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் இளைஞர்கள் பைக் ரேஸ் சென்று விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீக் ஹவர்ஸிலும் ரேசர்களை காவல்துறையினர் கண்டுகொள்வதில்லை என எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு உண்மையா? நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல வேண்டிய மேம்பாலத்தில் 150 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஆக்சலரேட்டரை முறுக்கினால் அதன் பிறகு என்னவாகும் என்பதை கண்முன் நிறுத்திய காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேம்பாலம் முழுவதும் சூப்பர் பைக்கின் உதிரி பாகங்கள் சிதறி கிடக்க அதன் அருகே இரத்த ஆறே ஓடியிருக்கிறது. இதயத்தை பதைபதைக்க செய்த இந்த கோர சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்தில் இருந்த தடயங்களையும் பைக்கின் ஒரு சக்கரமே தனியாக கழன்று கிடப்பதையும் பார்க்கும்போது இங்கு நடந்திருப்பது வெறும் சாலை விபத்தல்ல என்பதை யாராலும் எளிதில் சொல்லிட முடியும். பல நாட்களாகவே தலைநகரில் உள்ள வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்த பைக் ரேஸ் தான் 2 உயிர்கள் பறிபோக காரணமாக அமைந்திருக்கிறது. விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இளைஞர் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஆபத்தான சாகச பயணத்தின் ரீல்ஸ் வீடியோதான் இது. 19 வயதான இந்த இளைஞரின் பெயர் சுகைல். ராயப்பேட்டை பேகம் சாஹிப் சாலை பகுதியை சேர்ந்தவர். இன்ஸ்டாகிராமில் ஸ்மைலி கில்லர் என்கிற பெயரில் ஆக்டிவ் யூசராக இருந்துள்ளார். சுகைலின் இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள பெரும்பாலான ரீல்ஸ் வீடியோக்கள் அவருக்கு மட்டுமின்றி அவருடைய விளையாட்டான சேட்டைகளால் பிறரின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விதமாக உள்ளது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்தன்று சுகைலும் அவருடைய நண்பரான சோயல் என்கிற இளைஞரும் ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலம் வழியாக அண்ணா சாலை நோக்கி 2 சூப்பர் பைக்கில் சீறி பாய்ந்து ரேஸ் ஓட்டியதாக சொல்லப்படுகிறது. அந்த குறுகிய மேம்பாலத்தின் சென்டர் பாயிண்டை நெருங்கிய போது அவர்கள் இருவரின் வாகனமும் ஒன்றோடு ஒன்று உரசி விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் நிலை தடுமாறி கட்டுப்பாட்டை இழந்த சுகைல் அவர் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். நடந்த கோர விபத்தில் சுகைலும் அவர் எதிரில் வந்த நடுத்தர வயதுடைய நபரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார்கள். படுகாயமடைந்த சோயலை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். 2 பேர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாங்களே, 2 பசங்க. அவங்க இந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வந்தாங்க. இவர் இங்கேருந்து வந்துட்டு இருந்தார். நான் வரும்போது ஒரே ஒரு புகை மட்டும் இருந்தது. நான் வந்து பார்த்தா இவர் ஆன் த ஸ்பாட் கீழே படுத்துறார். எந்திரிச்சாரா இல்லைன்னு தெரில, ஆனால் எந்திரிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு பையன் இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட் அவனை எழுப்பினான், ஆனால் எழுப்பவும் முடியல. அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றிச்சு.
அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, வந்த கும்பலெல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோடனே அவர் வரும்போது நான் அவரை தூக்க போனால் அவர் வாயிலேருந்து ரத்தமாக வந்து ஆம்புலன்ஸ்காரங்க எடுத்தாங்க. நேராக எடுத்துன்னு போகும்போது அவர் இறந்துட்டார். அவ்வளோதான் கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த பக்கம் வந்ததும் 2 பேர் மேலும் தப்பு சொல்லலாம். ஏன்னா மூடி இருக்கிற பிரிட்ஜ் வந்து 2 பேரும் யூஸ் பண்ணுறது தப்பு தான். அது யார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஒன் வேல வந்துட்டாங்கன்றாங்க. ஆனால் ஒன் வேலாம் இல்லை, 2 பேர் மேலும் தான் தப்பு, அவ்வளோதான் சொல்ல முடியும். விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த நடுத்தர வயதுடைய நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர் ராயப்பேட்டை பகுதியை சேர்ந்த 49 வயதான குமார் என்பதும், அவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. நகரில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருந்த குமார் சம்பவத்தன்று இரவில் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இந்த சூப்பர் பைக் யமன்களால் அவருடைய உயிரும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராயப்பேட்டில் இப்போ மட்டும் கிடையாது, இந்த ஃப்ரிட்ஜ் நேராக வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்க. இங்கே நிறைய நட என்கிட்ட சொல்லுங்க, நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்லுவேன், தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து வாடா, ரேஸ் ஓட்டுறாங்கன்னு. ஆனால் ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணனோட உயிர் போயிடுச்சு. ஓகேவா, இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா வச்சுங்களா, ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்க சின்ன சின்ன வாண்டுங்களா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில. தயவுசெய்து இது ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணா சாலை மற்றும் அதனோடு கனெக்ட் ஆகும் சாலைகளில் அடிக்கடி இளைஞர்கள் பீக் ஹார்ஸில் கூட பைக் ரேஸில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் மீது காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் ஓப்பனா சொல்ல கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் இப்ப வேணா நான் எவிடன்ஸ் நான் காட்டுறேன், நான் பசங்க நான் ஃபோன் பண்ணி நான் காட்டுறேன், என் கூட இருக்க பசங்க நான் காட்டுறேன். நான் இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தில் வெறும் ஃபன்னுக்காக இருசக்கர வாகனத்தை ஆபத்தான முறையில் ஓட்டியதால் எதிரில் வந்த அப்பாவியின் உயிரும் பறிபோயிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூஞ்சே இல்ல ப்ரோ அவருக்கு, எங்க நெத்தியே இல்ல ப்ரோ அவருக்கு, கழுத்து இப்படி தொங்கிடுச்சு. கண் நல்லா பார்த்த 10:30 மணிக்கு நான் தான் பார்த்தேன் அவரை கடைசியா. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அவனுங்களுக்கு எல்லாரும் இடிச்சு சாவடிச்சுக்கு தான் வண்டி வாங்கி கொடுத்தாங்களா வீட்டில் பாருங்க. அங்கே நீங்களே போய் காமிங்க எப்படி அழுகுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கும் சரி எங்கள் ஃபேமிலிக்கும் சரி இவர் தான். இப்போ இவரே இல்லை, இப்போ எங்களை யார் பாப்பா? நீங்கள் சொல்லுங்க, யார் அவனுங்க வந்து பாப்பானுங்களா இல்லை அவங்க குடும்பத்தில் வரவனுங்க வந்து பாப்பானுங்களா? பொண்ணு 9th படிக்குது, ஒரு பொண்ணு 2nd படிக்குது. 2 பொம்பளை பசங்க, சின்ன பசங்க. நாங்கள் அவங்க கிட்ட போய் கேட்க போனா என் தம்பியும் தானே இறந்து போயிட்டான், சம்மா பயிற்சி விடுங்க, கேஸ்லாம் எடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆக்ஷனும் இல்லை. இதே போன்று மற்றொரு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு காவல்துறையினர் சாலைகளில் பைக் சாகசம் செய்து அதனை இன்ஸ்டாவில் கெத்தாக வெளியிடும் இளைஞர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இவங்க ஃபைன் போடுறது ஆன்லைனில் அப்லோட் ஆகிடுது, அந்த ஃபைனை கட்டவும் மாட்டாங்க. இப்போ தான் சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணும்போது ஃபைனில் வந்து லாக் போட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ண முடியும். ஆனால் அது நிர்ணயமான தீர்வு கிடையாது. அபராதன்றது கடுமையான தண்டனையே கிடையாது. ஒரு உயிர் சம்மந்தமே இல்லாத உயிர் வீட்டிலேருந்து போனது இப்போ பாடியாக வந்து பத்து கிடக்காது. அது என் வீட்டில் செத்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் செத்தாலும் சரி, இழப்பு தான். தயவு செஞ்சு தமிழக அரசு உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடையாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஆனால் உயிரை வாங்கக்கூடிய பைக்குக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சிசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கவனத்தில் இருக்கு. மேலும் தலைநகரில் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய பைக் ரேசர்களுக்கு அந்த தவறை மீண்டும் செய்ய துணியாத வகையில் கடுமையான தண்டனை வழங்கி அந்த ரேசர்களின் உயிரையும் சக வாகன ஓட்டிகளின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காரைக்குடி அருகே சொகுசு காரில் வைத்து பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆவிட பொய்கையில் வீட்டுமனை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அங்கு வீட்டுமனை பார்ப்பதற்காக சொகுசு காரில் தனியாக சென்ற 35 வயதான மகேஸ்வரி என்பவர் மர்ம நபர்களால் காரிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்.
முதற்கட்ட விசாரணையில் காரில் அவர் தனியாக செல்வதை மர்ம நபர்கள் நோட்டமிட்டு மகேஸ்வரியிடம் நகை பறிக்க முயன்றிருக்கலாம் எனவும் அப்போது அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் மோப்பனாய் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு காவல் நிலையம் அருகே ஒரு வாகன ஓட்டி மது அருந்தி இருக்கிறாரா என சோதனை செய்தபோது கோபத்தில் அவருடைய நெஞ்சில் போக்குவரத்து போலீசார் ஓங்கி குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மினி வேனில் வந்து கொண்டிருந்த நாகராஜ் என்பவரை நிறுத்திய போக்குவரத்து போலீசார் அவர் மது அருந்தி உள்ளாரா என பரிசோதனை மெஷினில் சோதனை செய்தனர். அவர் நீண்ட நேரமாக ஊதியும் மெஷினில் எதுவும் காட்டாததால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து போலீசார் ஊத சொன்னால் ஏன் உறிஞ்சுகிறாய் என கூறி அவருடைய நெஞ்சில் ஓங்கி குத்தினார்கள். மேலும் அவர் கொண்டு வந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் எடுத்து சென்றுள்ளனர். இந்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ये गुंडा राजद का है और सत्ता में आ रही एनडीए से छाती पर बुलडोजर चलेगा। பீகார் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹாவின் கார் மீது ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் வழிமறித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். விஜயகுமார் சின்ஹா லக்கிசராய் தொகுதியில் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஆய்வு செய்தார். கோரியாரி பகுதிக்கு விஜயகுமார் சின்ஹா சென்றபோது அவரது காரை மறித்த ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் செருப்புகளை வீசி தாக்கினர். இந்நிலையில் தனக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள சின்ஹா தன் மீது கற்களையும் மாட்டு சாணத்தையும் வீசினர் என ஆதங்கம் தெரிவித்துள்ளார்.